நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ், இந்த பாரு, எவனோ வந்து மண்ணள்ளி போட்டு போறான். பெத்த மகன் நீ, உனக்கு இல்லாத உரிமையா? பிடிவாதம் பண்ணாத தமிழ். அன்னைக்கு அவங்க உன்னை கருவறையே ஒதுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ இந்த கல்லறையில வந்து நின்று இருக்கவே மாட்டேன். அண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா செத்து எத்தனையோ வருஷமாச்சு. நான் பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்க. என்னோட இதயத்தில் நான் அவங்களை எப்போ புதைச்சிட்டேன். அந்த சிஸ்டர் முறைக்கிறத. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இனிமேலும் நீங்க 2 பேரும் இங்க தனியா இருக்கிறது அனாவசியமான அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடுக்கும். ஏற்கனவே நீங்க பேசின பேச்சுல ஆசிரமத்துக்குள்ளேயே தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. என்னப்பா ஒரு பையனையும் காணோம்? அண்ணே, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நாம மட்டும் தனியா இருக்கோம்னு நினைச்சா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருந்திருக்கு. அவங்க அதுல நீயும் இருந்திருக்க. நீ என்ன காப்பாத்திருக்க. அதனால உன் மேல எனக்கு சந்தேகம் இல்லை.
நீ யாரு, எதுக்காக என்ன காப்பாத்துன? நான் இந்த ஊருக்கு வந்து 6 மாசத்துக்கு மேலாச்சு மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு. இந்த 6 மாசத்துல அவங்களோட நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. மேரி அம்மாவோட கடைசி நாள் வரைக்கும் தனக்கு ஒரு பையன் இருக்கிறதா அவங்களும் என்கிட்ட சொன்னதில்ல, மத்தவங்க சொல்லியும் நான் கேள்விப்பட்டதில்ல. அப்படி இருக்கிறப்போ மேரி அம்மா தான் உங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல இருந்து உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் கூட உங்ககிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கலான்னு வந்தப்போ நீங்க என்ன ரொம்ப கோவமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு வகையில நானும் உங்களை மாதிரிதான். அம்மா அப்பாவே என்ன ஒரு அனாதையா வளர்த்தாங்க. எஸ், வெறும் பணத்தை மாத்திரம் தான் கொட்டினாங்களே தவிர பாசத்தை காட்ட மறந்துட்டாங்க. எப்பேற்பட்ட உலகத்துல அனாதை குழந்தைகளை கூட தம் குழந்தைகளா பாவிச்சு அடைக்கலம் கொடுத்த மேரி அம்மா எனக்கு ஆச்சரியமாவும் இருந்தாங்க, ஆறுதலாவும் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ எதை தெளிவா எழுதுறது, எது உண்மைன்னு எனக்கு புரியல. அடக்கம் பண்ற இடத்துல கூட சிஸ்டர் உங்ககிட்ட கண்டிப்போட பேசினதை நான் பார்த்தேன். என் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இப்ப உங்களை அடிக்க வந்தாங்களே, அவங்க ஏற்கனவே மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் நானும் மறைஞ்சிருந்தேன். ஆனா அவங்க ஏன் உங்களை அடிக்க வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? மேரியம்மா பையன் தான் தமிழ்ங்கிறது தெரியாம இருக்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக சிஸ்டர் ஆளுங்களை செட்டப் பண்ணி அடிக்க வச்சிருக்காங்க. இவங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடிடுமா? தமிழே, இன்னைக்கு 2 பாத்துறோம். அந்த சிஸ்டரை விடக்கூடாதுப்பா. நாம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. நீங்க இந்த ஊரை விட்டு போறதுல சிஸ்டர் குறியா இருக்கிறாங்கதான். அதுக்காக அவங்கதான் ஆளை வச்சு அடிச்சாங்கன்னு நாம எப்படி நம்புறது? லுக் மேடம், என் கூட சண்டை போட்ட ஆளுங்களுக்கு சிஸ்டருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆளுங்க ஏன் அடிக்க வந்தாங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது வேணும்னா அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம். அவங்க சொல்றத வச்சு நம்ம குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். தெரியாது தெரியாது தெரியாது. இதுக்கு மேலும் என்ன தொந்தரவு பண்றது நல்லா இல்ல. தன்னுடைய கடைசி ஆசையா மதர் மேரி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை நாங்க நம்ப தயாரா இல்ல. அவங்க வேற ஏதோ சொல்லிருக்காங்க, அதை நீங்க மறைக்கிறீங்க. தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஃபாதர், மேரி அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் அவங்க மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப சாக போற நேரத்துல அந்த உண்மையை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சாகலான்னு பிரியப்பட்டிருக்கான்ல, அதுக்காக தான் எனக்கு தந்தியை கொடுத்து வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கலாம்ல. மேரி அம்மாவை போல ஒரு புனிதமான துறவிய இப்படி எல்லாம் அவதூறா பேசாதீங்க. சிஸ்டர், ஒரு பிள்ளைக்கு சமுதாயத்துல அங்கீகாரமே அவங்க அம்மா அப்பா யாருங்கிறதுதான். மேரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கலாமான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா துர்கா? இருந்தா என்ன? என்னம்மா சொல்ற? சிஸ்டர், நீங்க கடவுளா கும்பிடுறீங்களே இயேசுநாதர், அவங்க அம்மா கூட முறைப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே தாயானவங்க தான். சிஸ்டர், தாய்மைங்கிறதே புனிதமானதுதான். இதுக்கு மேலையும் நீங்க இப்படி பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது. சிஸ்டர், நீங்க ஒரு கன்னியாஸ்திரி. அதனாலதான் பெத்த பாசம் என்னங்கிறதும் பிள்ளை பாசம் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஆனா அதுங்கிற அவமானமும் அதுல இருக்க கஷ்டமும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் நீ இவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கியா? நான் தான் மேரி அம்மாவோட பையன் இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறப்போ அது என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வராம நான் எப்படி மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுத முடியும்? அவங்க கேக்குற கேள்வியில எனக்கும் பங்கு இருக்கு. உங்களை மாதிரி தானப்பா இவங்களும். இவங்களுக்கு தெரிஞ்சாதானப்பா சொல்லுவாங்க. ஃபாதர், மேரி அம்மாவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஆசிரமத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட இவங்க ஊர்வலத்துல வந்து அத்தனை பேரை பத்தியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன கல்லறையில வந்து தாக்கிட்டு போன கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். மேரி அம்மா தான் உங்களுடைய அம்மாங்கிற பைத்தியக்காரத்தனமான பேச்ச நீங்க எங்கிட்ட பேசின மாதிரி பொதுமக்கள் மத்தியில எங்காவது பேசிருப்பீங்க. அதனாலதான் அந்த அம்மாவுடைய அபிமானிங்க யாராவது உங்களை அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த ஊரை விட்டே கிளம்ப சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. கேட்க மாட்டோம். அங்கதான் வில்லங்கமே ஆரம்பம். நீங்க என்னதான்பா சொல்ல வர்றீங்க? சாக போற நேரத்துல மேரி அம்மா என்ன பத்தி தன்னை பத்தி சொல்லிட்டு போன ஒரு கசப்பான உண்மையை மறைக்கத்தான் அவங்களோட அபிமானியான இவங்களே ஆளை வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்த முயற்சி பண்ணாங்க. ஷட் அப். கண்ணியமான ஒரு அம்மாவை இந்த பூமியில இறக்கி இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்கள அவதூறா பேசி அவமானப்படுத்துறீங்க. நீங்க இந்த ஆசிரமத்துல இருப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனிமே எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. குட் பை. தம்பி, மதர் மேரியை இழந்து இந்த ஆசிரமமே துக்கத்துல இருக்க இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா யாருக்கும் மேல கோவம் வரத்தானப்பா செய்யும். ஆமா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி செவனேட்டு இருந்த எங்களை தந்தி கொடுத்து வர வச்சு ரொம்ப டக்கால்ட்டி வேலை பண்றீங்க பாதரப்பா. தம்பி, உன் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா ஒரு வழி இருக்கு. எப்படி? மெழுகுவத்தி கொளுத்தி 2 கையிலையும் வச்சுட்டு வந்த வழியே ஓடிடுவா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன வழி ஃபாதர்? மதர் மேரி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணவர் பிஷப் தான்.
ஒருவேளை அவர்கிட்ட மதர் உண்மையை சொல்லிருக்கலாம். நம்ம பிஷப்கிட்ட போய் கேட்போம். பிஷப்பா, பேரை கேட்டாலே பயமா இருக்கு. அவர்தான் அந்த கூட்டத்துக்கே தலைவரா? உஸ் இல்லம்மா, பிஷப். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பிஷப் எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். மதர் மேரிய பத்தி நான் எழுதணும்னு ஆசைப்பட்டப்போ அவர்தான் என்ன உற்சாகப்படுத்தி பர்மிஷன் கொடுத்தாரு. நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாளை காலையில நானே உங்களை பிஷப்கிட்ட கூட்டு போறேன். இப்ப எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க ரூம்ல போய் நிம்மதியா படுங்க. ஓகே, குட் நைட். காட் பிளஸ் யூ. நான் யாருங்கிறது தேவையில்லை. நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்தை தலையிறத நிறுத்திக்க. மேரியம்மா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவங்கள அந்த ஸ்தானத்துல இருந்து இறக்குறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். அவன் தமிழ் செல்வன். ஏற்கனவே இங்கிருந்து போயிருக்க வேண்டியவன், ஆனா போகல. பிடிவாதமா இங்க இருந்துகிட்டு மேரியம்மா மாத்திரமல்ல இந்த ஆசிரமத்தையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருக்க. வீணா இங்க ஒரு ரத்த கலர் ஏற்படுறதுக்கு நீ காரணமா இருக்காத. இதுக்கு மேலே அந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற எந்த முயற்சியும் எடுக்காம உடனடியாக அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு. அதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒரு தடவை தான் சொல்வேன், ஒரே தடவை தான் சொல்வேன். உடனடியா இடத்த காலி பண்ண சொல்லு. முடியாது. நான் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. என் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம நான் இங்க போக மாட்டேன். என்னாலும் சரி. கல்லறையில் ஆளை வச்சு அடிச்சதை நம்ம கண்டுபிடிச்சதுனால இப்போ புதுசா வேற ஆளுங்களை வச்சு, அதுவும் ஒரு முஸ்லிமை வச்சு மிரட்டி பாக்குறாள் அந்த சிஸ்டர். நாளைக்கு நம்ம பிஷப்பை பார்க்க போறதை கூட தடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நம்ம பிஷப்பை பார்க்கிறோம். பொட்டப்பு தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. நேருக்கு நேரம் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? என்கிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் என்கிட்ட வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என் ரூமுக்கு போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். வேண்டாம். ஒரு ரூமுக்கு வந்து தானே மிரட்டிட்டு போனா. நானே ஒரு ரூமுக்கு வரேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா. நான் வரல. வா. நான் வர மாட்டேன். இரண்டு மனம் வேண்டும், இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, என்ன? ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைஜல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்க கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க.
மேரி அம்மா உயிரோட இருந்தப்ப அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை இப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன். என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு.
மந்தம் உன் தந்திரம். அன்பேவா அன்பென்னும் என்பா சொன்னேன்னா என் மன்னவா செம்பூவா செந்தேனை அள்ளி தந்தேன்பா தேனல்லவா. என் சொல்ல என் என்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் இன்றல்ல என்றென்று சொல்ல இன்பம்தான் உன் தந்திரம். தங்க நாணயம் உன்னை நான் இங்கு சுண்டி பார்க்கவா இப்போது? பக்கம் இருக்கிற சொர்க்க வாசலை எட்டி பார்ப்பது எப்போது? கத்தியொரு மாலை கோடி கத்திலரை பாடல் பாடி உச்சி முதல் பாதம் யாவும் ஒட்டி ஒட்டி ஊஞ்சலாடி. பொன்னிமகள் போல ஓடிவா பொங்கு கடல் நானே தேடிவா. மன்மதனும் காது மந்திரத்தை நீயும் பாடிவா. மந்திரத்தை சொன்னவுடன் அந்தரத்தில் நின்று விடும் உன் வெட்கம். அன்பேவா அன்பென்னும் என்பா சொன்னேன் வா என் மன்னவா செம்பூவா செந்தேனை அள்ளி தந்தேன் வா தேனுண்ணவா. என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் இன்றல்ல என்றென்றும் சொல்ல இன்பம்தான் உன் தந்திரம். அன்பேவா அன்பென்னும் என்பா சொன்னேன் வா என் மன்னவா. என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம். என்னாச்சு? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் வெட்ட வந்தா. யாரு? அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தா. தமிழே ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா? வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா? இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல நான் தண்ணி குடிச்சு. ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா? இல்ல நாணமா இது நாணமா பெரல கடிக்கிறியா? ஏன் காலால கோலம் போடுறதானே? தமிழே பாத்துக்க, இதான் தமிழ் மண்ணோட தன்மை. இது உடம்பு பூரா ஓடுது. புடிச்சு நிறுத்துப்பா. அண்ணே பதிலுக்கு நீ போடல, ஆனா இது மாதிரி போடாத. கொஞ்சம் புதுமை. கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க, கையால கோலம் போடு. புதுமை புதுமை. அப்போ நான் உள்ள போறேன். அப்போ நாங்க வெளிய போகட்டுமா? தண்ணி நல்லா குடிச்சியா? இன்னும் நிறைய குடிச்சுக்குமா? இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம், அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல. ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? என்ன சும்மா இருக்கிறது? பண்றது பூரா நீ. வா ரூமுக்கு போலாம். இல்ல நான் துணைக்கு இருக்கேன். என்னது? நானும் தான் துணைக்கு இருப்பேன். எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு. ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் பிரதர் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க, ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துறடா, ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிசப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல, ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிசப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? என்னங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய் நீ எங்கடா நீ என்ன வர? வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. ம். டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. ஆ, உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்னடா சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க. ஆ. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது?
ஓ ரோடு க்ளோஸ் போட்டுருக்கு, போயிட்டே இருக்கீங்க பாதுரப்பா. என்ன பாதுரப்பா, நம்ம பிஷப்ப பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போறோமா? பிஷப் கிட்ட தான் போறோம். இவன் தான் நேத்து வந்து என்ன மிரட்டினான். அண்ணே, நீங்களும் துர்காவும் பிஷப் விட்டு போங்க, நான் வந்துடுறேன். தமிழ் வந்துருவா. அவங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை. ரெண்டு பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சித்திரவதை பண்றாங்க. மேரி அம்மாவை பத்தி பயோகிராஃபி எழுதுறேன்னு சொல்லி உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலே அந்த பொண்ணு துர்கா, அவளும் இவங்களோட சேர்ந்துட்டா. மேரி அம்மா தான் தன்னை பெத்த அம்மான்னு அந்த பையன் அடிச்சு சொல்றான். அந்த 3 பேரும் உடனே இந்த ஆசிரமத்தை விட்டு, ஏன் இந்த ஊரையே விட்டு போயிடணும். அப்படி போறதுக்கு முன்னாடி மேரி அம்மா தான் அந்த பையனோட அம்மாங்கிற நினைப்பு அவங்கள யாருக்குமே கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? புரியும்படியா நான் சொல்றேன். மேரி அம்மாவுக்கும் அந்த தமிழ்ச்செல்வனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ அந்த அம்மாவோட மகன் இல்லன்னு சொல்லணும். புரியுதா? மிஸ்டர், நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரா? மேரி அம்மாவோட அபிமானிங்க. ஓகேயா? இப்ப நமக்கு அதுவா முக்கியம் இல்லங்கிறியா? எது முக்கியம்னு நான் சொல்லட்டா? அந்த துர்கா அந்த தமிழ்ச்செல்வனோட ஒத்து ஊதுறானே ஆறுசாமி, அவங்க 2 பேரும் தான் நமக்கு முக்கியம். தப்பா சொல்லிட்டேன்ல? எங்களுக்கு மட்டும்தான் முக்கியம். அட பாவிங்களா, கல்லறையில தமிழ்ச்செல்வன் அடிச்சது நீங்க தானா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த தமிழ்ச்செல்வன் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அவன் இந்த ஊருக்கு வந்ததே பெரிய தப்பு. அந்த ஆறுசாமியும் அந்த துர்காவும் அவனோட சேர்ந்தது அதுக்கு மேல பெரிய தப்பு. அவங்க 2 பேரும் பிஷப்பை தேடித்தான் வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா? உனக்கு தெரியாதாமா? அப்ப நம்ம ஐயாவை கேட்போமா? ஸ்டாப் இட். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு புனிதமான சகோதரி கிட்ட இப்படியா தரக்குறைவா நடந்துக்கிறது? இத பாருடா, பிஷப் சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. அப்போ இவர்கிட்ட சென்டிமெண்டாவே மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த புனித சகோதரி கிட்ட தான் சுவிட்சே இருக்குது. இல்ல பிஷப், அந்த துர்காவும் ஆறுசாமியும் உன்னை தேடித்தானே வந்தாங்க. இப்ப இந்த 2 பேரும் எங்க? சொல்லு, சொல்லியா? எனக்கு தெரியாது. தெரியாது? இப்ப பாரு. டேய், அவளை பிடிக்கிறா. அண்ணா வாங்க. சீக்கிரம் வாங்க. Thank you for that.
என்ன புண்ணியம் ஏது புண்ணியம் எனக்கு தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவன் இங்க இருந்தாவணும். வாங்க. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல. பாதர்னாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே தெரியல. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். உங்க ஐயோ, ஐயாடா. இயேசுவே. ஏசு என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒண்ணு நீ இன்னொன்னு ஃபாதராடா. திண்டுக்கல் சகாயங்கிற பேரை சொன்னா புட்டு புட்டு விப்பாங்களா? புட்டு 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 புட்டாடா. தமிழ் உனக்கு கூட அகலியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டுக்கு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டான்ப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ஃப்ராடு ஃபாதரும் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. தந்தன தந்தன தன்ன தந்தன தந்தன தன்ன தந்தன 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 எங்கும் உள்ள அல்லா பேர சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லா பார்வையில் நிம்மதி பிறக்கும். அன்று மக்காவில் உதித்தது ஜோதி, அதில் உண்டாச்சு உலகுக்கு நீதி. நாம் எல்லோரும் அல்லாவின் செல்வம் எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம். அட தன்னன்னா 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 தான தன்னன்னா 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 அட தன்னன்னா 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 தான தன்னன்னா 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 எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு வள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும். முதலினை அறியாமல் முடிவினை புரியாமல் நடுவினில் விளையாடும் மனிதா, உனை நீ உணர்ந்தாலே உயர்வாவாய். சூதுவாதுகள் தீது சொல்லியே வாழும் மனிதன் தானடா. நீதி கதைகளை எடுத்து சொல்லியும் மாறாதிருப்பதே நடா. நீ கேட்டால் தர அவன் உண்டு, என்றும் அவனின்றி அது உண்டு. நாம் பாட நபி பெயருண்டு, நலங்கள் பெருகிடும் உனை கண்டு. சந்தன கூடு கண்டு வந்தனம் செய்க என்று சொந்தமும் பந்தமும் ஒன்று சேர்ந்து. எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லா பார்வையில் நிம்மதி பிறக்கும்.
கட்டு துணையார் நபிகள் நாயகம் தழுகை அமுதிட்டு முழங்கும் புதுமெட்டு தளிரும் நமது தாயகம் அல்லாவின் புகழ் அழியாது அன்பு மொழியின்றி மொழியேது மக்காவின் அருள் பெயர் ஓது நித்தம் துணை வர துயர் ஏது நன்மைக்குள் நன்மை என உண்மைக்குள் உண்மை என என்றைக்கும் நம்முடன் வரும் ஜோதி எங்கும் உள்ள அல்லாஹ் பெயரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் ஏடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லா பார்வையில் நிம்மதி பிறக்கும் அன்று மக்காவில் உதித்தது ஜோதி அதில் உண்டாட்சி உலகுக்கு நீதி நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் செல்வம் எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம் அடவந்தனா வந்தனா வந்தனா அடவந்தனா வந்தனா வந்தனா அடவந்தனா வந்தனா வந்தனா அடவந்தனா வந்தனா வந்தனா எங்கும் உள்ள அல்லாஹ் பெயரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் மேடு பள்ளம் இல்லா